அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலியை பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஜூலி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பேசி பெரிய பிரச்சனை உண்டாகுது. விஜயை பற்றி பேசுது. விஜயை பற்றி பேசுகிற அளவுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன்னா அவ்வளோ பெரிய ஆளாக நீ ஜல்லிக்கட்டில் வந்து வீடியோவில் ஃபேமஸ் ஆனால் அதோடு நிறுத்திக்கோ. பிக் பாஸில் உன்னை கழுவி ஊற்றுனாங்களே, உனக்கு அசிங்கமாக இல்லை? உனக்கு இப்போ திரும்பி நீ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறே. நீ உனக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருந்து பேசுனாக்க நீ வாயில் வரதெல்லாம் பேசுவே. நீ எல்லாருக்கும் சிஎம் ஆகணுன்னு ஆசை இருக்கும், எல்லோரும் முதலமைச்சர் ஆகணுன்னு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒருத்தரை போட்டு இவ்வளோ பாடாலாம் பற்றக்கூடாது, சரியா? நீ தேவையில்லாமல் விஜயை பற்றி பேசுகிற அளவுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது. நான் பொதுவாக சொல்கிறேன், அரசியலில் வந்து எல்லாருக்கும் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்கும். அது கட்சித் தலைவர் யார் வேணாலும் இருக்கலாம், சரியா? அவங்க காசை போட்டு அவங்களுடைய உழைப்பை போட்டு பின்னாடி ரசிகர்கள் இருக்காங்க, என்னென்னவோ பண்ணி ஒரு சிஎம் ஆகணுன்னு ஆசைப்பட்றாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏற்கனவே இந்த கட்சித் தலைவரும் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க, சிஎம் ஆகணுன்னு ஆசைப்பட்றாங்க. எதிர்கட்சியாக உள்ளவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ விஜயும் அப்படி தான் இருக்கிறாரு. நான் விஜய்க்காக பேச வரல இந்த வீடியோ. நான் பொதுவாக என்ன சொல்கிறேன், ஜூலி நீ ஒரு கேவலமான கிட்னி திருடி ஜூலி, தெரியுதா? நீ வந்து விஜயை பற்றி பேசுகிற அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு தகுதி கிடையாது ஜூலி. நீ வெளியில் பற்றியா இல்லையா உன்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுதா? நீ வெளியில் வந்துச்சு நீ உன் மூஞ்சில் காரி துப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. நான் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லை வீட்டில் இருப்பேன், என்னை வந்து அங்கே பார்க்குறது இருந்தால் பாருங்கள், ஓ நீங்கள் பனையூர் விட்டு வெளில வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறல்ல. உனக்கு தேவையில்லாத வீடியோலாம் நீ போடாத ஜூலி. உனக்கு என்னவோ உன் குடும்பம் வரைக்கும் நீ பார்த்துக்கோ, புரியுதா? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தேவையில்லாத வீடியோ போடாத ஜூலி. அசிங்கம் யாருக்கு தெரியுமா ஜூலி? உனக்கு தான் அசிங்கம். கேவலமாக பேசுகிறாங்க எல்லோரும் உன்னை வெளியில். சரியான கிட்னி திருடு. பிக் பாஸில் கழுவி ஊற்றுனாங்க. இவ்வளோலாம் உனக்கு பட்டும் உனக்கு புத்தி வரலையா உனக்கு? அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்தவங்களுக்கு, ஒரு தளபதி விஜயை ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றவங்கள நீ தேவையில்லாமல் இவ்வளோ அசிங்கமாலாம் பேசாத, அப்படி வீடெலாம் வீடியோ போடாத, சரியா? உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை நீ பேசு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்கிறியா? ஓகே, நல்லதாக சொல்லி அதை ஏற்றுப்பாங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க. நீ ஒரே சைடு ஒரு ஆளுக்கு மட்டும் ஒருத்தரை குத்தி ஏன் உமா ஒரு வீடியோ இருக்குது, உமா ஏன் உமா அப்போ தெரியலையா உமா அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஜூலி உனக்கு அப்போ தெரியலையா ஜூலி? பிக் பாஸில் உன்னை கழுவி ஊற்றுனாங்க, அப்போ தெரியலையா? தேவையில்லாத பண்ணுறிய ஜூலி. இதோட